ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, the swimmer coming out from the pool is covered with a film of water weighing about வந்து பார்த்தீங்கன்னா 18 gram. How much heat must be supplied to evaporate this water at 298 Kelvin கேட்டுக்கிறாங்க. அப்படின்னா calculate the internal energy of vaporization at 298 Kelvin. Vaporization வந்து பார்த்தீங்கன்னா for water at 298 Kelvin which is equal to 44.01 kilojoule per mole வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ரெண்டு பேராமீட்டர் வந்து கேட்டுக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா how much heat அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. எவ்வளோ ஹீட் வந்து நமக்கு வந்து எவாபரேட் ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ ஹீட்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம், Q வந்து நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா. ஹீட்ன்றது நமக்கு வந்து Qன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நடக்குதா இல்லை கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வந்து நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். ஏன்னா வால்யூம் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து 18 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் இருக்குது, அது எவாபரேட் ஆகும்போது நமக்கு வந்து வால்யூம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா லிக்விட்லேருந்து கேஸாக வந்து நமக்கு போகும்போது வால்யூம் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து ஆக்குப்பை ஆகும் இல்லையா. அப்போ வால்யூம் வந்து அங்கே நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஆனால் நமக்கு என்னன்னா ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இது வந்து இது எல்லாமே என்ன நடக்குது, 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் நமக்கு நடக்குது இல்லையா. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து நமக்கு நடக்குது இல்லையா. அப்போ QP, அப்போ QPன்றது நமக்கு என்னது டெல்டா ஹெச். ஓகே, நம்ம என்ன பண்ணா QV அப்படின்னா நமக்கு என்ன பண்ணா QVன்றது நமக்கு வந்து டெல்டா U இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல தான் நம்ம என்ன, அது வந்து டெல்டா ஹெச். அப்போ டெல்டா ஹெச்சும் QPயும் நமக்கு வந்து ஈக்குவல் தான். அப்போ இங்கே டெல்டா ஹெச் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ வாட் இஸ் த டெல்டா ஹெச்? அப்போ டெல்டா ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு 44.01 கிலோ ஜூல் பர் மோல். இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோல் வாட்டர் மாலிகுல் எவாபரேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு வந்து இது ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு எவ்வளோ வாட்டர் வந்து பார்த்துருக்காங்க, 18 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 18 கிராம்ன்றது ஒரு மோல் தான் இல்லையா. அப்போ வந்து கிவன் மாஸ் டிவைட் பை மாலிகுலர் மாஸ், வாட்டரோட மாலிகுலர் மாஸ் வந்து 18, அப்போ 1 மோல் தான். அப்போ இவங்களும் என்ன கேட்டுக்கிறாங்க, 1 மோல் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ 1 மோலுக்கு டெல்டா ஹெச் வேல்யூ வந்து 44.01 கிலோ ஜூல், இவங்களும் 1 மோல் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா QP which is equal to 44.01 கிலோ ஜூல் தான். அப்போ டைரெக்டாகவே அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு எந்த ஒரு கால்குலேஷனுமே தேவை கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்னல் எனர்ஜி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்டர்னல் எனர்ஜிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, டெல்டா ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜிஆர்டி. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து டெல்டா ஹெச் வந்து நமக்கு ஃபார்முலா இல்லையா. அப்போ டெல்டா ஹெச்சோட வேல்யூ நமக்கு வந்து தெரியும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 44.01. டெல்டா யூ தான் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்னன்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல். அப்போ நமக்கு என்ன ரியாக்ஷன் வந்து நடக்குது, வாட்டர் மாலிகூல் வந்து நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா லிக்விடாக வந்து இருக்குது. வாட்டர் மாலிகூல் லிக்விடாக இருக்குது, அது நமக்கு என்ன வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கேஸாக வந்து மாறுது. அப்போ இங்கே கேஸ் மாலிகுலர் சேஞ்சஸ் என்னது, ஒரு ப்ராடக்ட் சைடு ஒரு கேஸ் மாலிகுல் வந்து ரியாக்டன்ட் சைடில் 0 கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ 1 - 0 which is equal to 1. அப்போ டெல்டா என் வந்து நமக்கு வந்து 1. ஆர்ன்றது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா, 8.314. இங்கே நம்ம எல்லாமே எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறோம், 8.314. டெம்பரேச்சர் வந்து இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 298 கெல்வின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டா யூ which is equal to 44.01. இது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் வந்து இருக்குது. ஓகேவா, நம்ம ஜூலா வந்து மாற்றிருக்கணும். அப்போ ஜூலா வந்து மாற்றிடுவோமா, அப்போ ஜூலா மாற்றினா என்ன வரும், 44,010 வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, அப்போ டெல்டா யூஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டையும் மல்டி பண்ணி நமக்கு வந்து மைனஸ் வந்து நம்ம பண்ணணும். அப்போ அந்த ரெண்டு இதை நம்ம மல்டி பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், நமக்கு எவ்வளோனா 2400. அப்போ இதை நம்ம மல்டி பண்ணும்போது 2477.57 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இது ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 44,010 மைனஸ் 2477.57 0.57. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 41,532 வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நமக்கு வந்து கிலோ ஜூலில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து டெல்டா யூ வந்து நமக்கு வந்து கிலோ ஜூல் நமக்கு எவ்வளோ வரும், 41.53 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து வரும். இது ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்களேன், ஒரே ஒரு ஃபார்முலா தான், டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜிஆர்டி. இது வந்து QPயா இல்லை QVயான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம ஹீட்டுக்குள்ளது ஃபார்முலா. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒன்று குழப்பிருப்பாங்க, தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து கொடுக்கல. ஆனால் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில். பட் அதனால தான் நான் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், யூ வில் கெட் சம் கிளியர் ஐடியா.